ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு முழு கோதுமையை வச்சு ஒரு மொறுன்னு எப்படி ஒரு தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான டயட் ரெசிபி. நிறைய பேருக்கு கோதுமை தோசை பிடிக்காது. அப்புறம் இந்த சுகர் பேஷண்ட், வயசானவங்க, அவங்களுக்குலாம் இந்த கோதுமை தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி முழு கோதுமையை வச்சு நீங்கள் தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவு தான். அதே அளவுக்கு இட்லி அரிசி, அது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 3½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வருது. 1 கப் அளவுக்கு கோதுமையும் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசிக்கும் 3½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து 1/2 கிலோ வரும். அதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மணி நேரம். இட்லி தோசைக்கு எவ்வளோ நேரம் ஊற வைப்போம் அதே மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம், இல்லை மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து அதே இதில் நான் போட்டுக்கிறேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். நல்லா மையாக அரைச்சிக்கணும். அப்புறம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை அப்படி உடனேயும் தோசை சுடலாம், ரொம்ப நல்லா மொறுன்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தோசைக்கு இட்லிக்கு புளிக்க வைக்கிற மாதிரி நான் காலையில் அரைச்சிருக்கேன். இதை நைட்டு தோசை சுட போகிறேன். நைட்டு அந்த மாதிரி ஒரு நாள் புளிக்க வச்சுக்கலாம். ஈவினிங் அரைச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் தோசை சுடலாம், இல்லை உடனேயும் சுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு நல்லா பொங்கி வெளியே வடிஞ்சிடுச்சு. நல்லா சூப்பராக பொங்கிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுடலாம். புளிப்பு அப்படியெல்லாம் ரொம்ப ஒன்றும் புளிப்பாலாம் இருக்காது. ரொம்ப சூப்பராக மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். முழு கோதுமையில் இந்த மாதிரி தோசை பண்ணிங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் தடவிட்டு கூட எண்ணெய் விடாமல் நீங்கள் தோசை வாத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அப்படி எலும்பி வந்துடுச்சு ஓரமே. நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்தியான ரொம்ப சூப்பரான தோசை. இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குன்னு. இன்னும் தோசை சுட்டு காமிக்கிறேன். நான் இதை எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக பேப்பர் மாதிரி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும் இந்த தோசை. அரிசி தோசை கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, ஆனால் இந்த கோதுமை தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோதுமையில் தான் செஞ்சுருக்கோமா அப்படின்னு கூட தெரியாது. பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி ஒரு பேப்பர் மாதிரி இருக்குதுன்னு. கண்ணாடி போல் இருக்கும் இந்த தோசை. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.